உண்டோ பாவத்தை முழுசா விட்டுட்டு வா, அல்லது பாவத்திலே அழிஞ்சுப்போம். இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு முதலாவது அட்வைஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? சரியா தானே இந்த அட்வைஸ், பிள்ளையா இருக்குது, எவ்வளவு அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இது. அதனால இதுக்கு பிறகு தௌபா செய்யறதுல தொடர்ந்து பாவம் தான் செய்யறன்னு முடிவுக்கு வருவீங்க. அந்த முடிவுக்கு தான் வருவீங்க, பாவத்தை உருன்னு முடிவுக்கு வர மாட்டீங்க. அந்த அட்வைஸுக்கு பின்னால உங்களோட மனசு என்ன செய்யும்? அதான் அப்படி தௌபா செய்யக்கூடாது, செஞ்சா முழுசா விட்டுட்டு தான் தௌபா செய்யணும் என்றுதான் உள்ள சொல்லும். அதோட நீங்க என்ன செய்வீங்க? முழுசா விட்டுட்டு தான் தௌபா செய்யணுமே, தௌபா விட்டுருவீங்க, பாவம் செஞ்சுட்டு தௌபா என்ன செய்வீங்க? விட்டு விடுவீர்கள், பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்ப இந்த அட்வைஸால நீங்க தௌபாவை விட்டுட்டு தொடர்ந்து பாவம் செய்யற முடிவு வந்தது என்றால் யார் அட்வைஸ் இது? நிச்சயமாக சைத்தாண்ட அட்வைஸ் தான் அது. ரெண்டு ஒரு முடிவு வரணும். அது சரி, இறைவனை நம்ம இப்படி கேவலப்படுத்தக்கூடாது, எனவே பாவத்தை விட்டு விடுவேன் முடிவுக்கு வந்தா பரவாயில்ல. இது தௌபா விட்டு விடுவேன் முடிவுக்கு வருதுன்னா சைத்தாண்ட உபதேசம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சைத்தானுடைய உபதேசம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் மிகவும் கவனிக்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்வது கிடையாது, இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது கிடையாது. ஆக இதுல நம்ம ஒரு மாற்றம் காண வேண்டும். சைத்தானை நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்ய செய்ய தௌபா செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அல்லாஹ் தஆலா உங்களோட உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அந்த பாவத்தை விட்டு நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக ஆரம்பிப்பீர்கள். நபித்தோழர்களை கூட இந்த மாதிரியான சோதனைகள் அணுகியது. மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர். இந்த மிர்சத் அல் கனவி என்ற நபித்தோழர் ஆரம்ப காலத்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால தவறான ஒரு தொடர்புல இருந்தார். ஒழுக்க ரீதியாக தவறான, அதாவது விபச்சாரம் என்ற இதுல என்ன ஜாகிலிய காலம் அப்படி இருந்தார். இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியாக மாறி நல்ல ஒரு போராளியாக ஒரு மாறி இருந்தார். ஆனா சைத்தாய்க்கிறான் தானே, 20-30 வருஷத்துக்கு பிறகு ட்ரை பண்ணுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனை பேரை பார்த்திருப்பான், எத்தனை பேருடைய மென்டாலிட்டி அவனுக்கு தெரிந்திருக்கும், நினைச்சு பாருங்க பாப்போம், வருவான். அதனாலதான் எங்கள்ல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 15-16 வயசுல இஹ்லாஸா தௌபாவோ செஞ்சு தனிமையில இரவு நேரம் எல்லாம் தொழுதிருப்பாங்க. 18-19 வயசுல எல்லாம் இஹ்லாஸா தொழுதிருப்பாங்க, குர்ஆன் சுன்னா முறைப்படியும் தொழுதிருப்பாங்க. இவங்க நினைக்கிறாங்க இந்த அமல் ஓகே அல்லாஹ் எழுதிட்டாண்டு. ஆனா சைத்தான் அந்த அமலை ஞாபகம் வச்சுட்டு நீங்க மறந்தாலும் இதை அழிக்கிறமே வேண்ட பட்டியல்ல இது இருக்குது. 18 வயசுல செஞ்ச இந்த அமல் வேண்ட பட்டியல்ல இருக்குது. அவனுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க மௌத்தாகும் வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் அந்த சான்ஸ் இருக்கு. அதனால 62வது வயசுல பிடிப்பான், 63வது வயசுல பிடிப்பான். 18 வயசுல எப்படி பிடிப்பான் தெரியுமா? சின்ன ஒரு ஆர்வத்தை கொடுத்தோன்னே இவர் என்ன சொல்லுவாரு, சின்ன பிள்ளைல பார்த்து அட்வைஸ் பண்ண, நல்லா தொழுங்கடாப்பா. நாங்களாம் அந்த காலத்துல எப்படி தொழுதுன்னு தெரியுமா? தொழுகைன்னா சும்மா பின்ன தொழுகை இல்லை. 18 வயசுல சுபகு 3 மணிக்கிழமை அந்த மாதிரி தொழுகும். அந்த தொழுகையை பார்த்தா உங்களெல்லாம் தொழுகையே இல்லைன்றுவாரு. 63வது வயசுல அமல்லாம் போயிடும். ஏன்? மோஸ்துதி 18 வயசுல செஞ்ச அமலை 63வது வயதுல போட்டு காட்டி உடைச்சி மக்கள்கிட்ட சொன்ன உடனேயே அமல்லாம் என்ன செஞ்சிடும்? பாழாகிவிடும். சைத்தான் கடைசி நிமிஷத்துல ஒருத்தனை காபிராக்குவதற்கான முயற்சியை எடுத்து கொண்டிருப்பான். அதனால மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் கொஞ்சம் காலம் பிந்திட்டு நல்ல முறையில சாலிகான ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பத்ர் யுத்தம், ஓதி யுத்தத்துல கைது செய்யப்பட்டாங்களே, இந்த ஓதி யுத்தத்துல கைது செய்யப்பட்ட கைதிகளை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி இரவு நேரத்துல மக்காவுக்கு என்ன செய்யறாரு? ஒவ்வொருவரா எடுத்துக்கிட்டு போறாரு. இப்படி ஒரு நாள் இரவு நேரத்துல அந்த மக்காவுக்கு வந்த நேரம் மிர்சத் அல் கனவியோட நிழலை கண்டு, அதாவது இனாக் என்ற பெண்மணி சொல்றா, மிர்சதை கண்ட உடனேயே ஏன்னா இவருக்கும் அந்த பெண்மணிக்கும் ஜாஹிலிய காலத்துல தவறான தொடர்புகள் இருந்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்துல மிர்சதை கண்ட உடனே மிர்சத் மர்ஹபாண்டா, மிர்சதா வந்துக்கிறீங்க வாங்க என்று சொல்லி என்ன செய்யறா, இந்த மிர்சதை அழைக்கிறான். விபச்சாரத்துக்கான அழைப்பு. இப்ப இவருக்கு வழங்கிட்டு இனாக் என்ற பெண்மணி தான் அழைக்கிறான்னு சொல்லி நினைச்சு பாருங்க. இரவு நேரம் மதீனாட்டு மக்கா வந்திருக்கிறாரு, கைதிகளை கடத்த வந்திருக்கிறார். தன் ரகசியத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பக்கத்துல இந்த விபச்சாரத்துக்கு அழைக்கிறா. இவவை எதிர்த்து அகப்பட வேண்டியவர் கைதிகளை தூக்கிட்டு போறாரு. உடனே மிர்சத் சொல்றாரு, சைத்தா பாத்தீங்கன்னா எப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாரு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கூட என்ன செஞ்சிருவான், இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடுவான். ஆரம்பத்துல செஞ்ச எல்லா விஷயங்களும் எல்லாம் போயும். அப்ப அந்த நேரத்தில் மிர்சத் என்ன செய்யறார் என்று சொன்னால், இனாக் இன்னல்லாஹ கத் ஹர்ரம ஸினா, இனாக்கே அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான். உடனே அந்த பெண்மணி சத்தம் போடுறான், இந்த மிர்சத் உங்கள் கைதிகளை தூக்கி செல்ல வந்திருக்கிறார். 8-9 பேர் ரெடி ஆகி வந்துட்டாங்க. அப்படி அந்த கஷ்டங்களோடு கஷ்டமாக கைதியையும் சுமந்து கொண்டு மிர்சத் ஓடுறார்.
கைதியை சுமந்து கொண்டு மிர்சத் ஓடுறாரு. கடைசியில எப்படியோ அவங்க விரட்டிட்டு வராங்க, தப்பிட்டாரு மிர்சத். ஆனால் ஷைத்தான் மக்கா டு மதீனா வரைக்கும் மிர்சாதோட வாரான். மிர்சதோட மக்கா டு மதீனா வரைக்கும் வாரானதுக்கு ஆதாரத்தை பாருங்க. ஞாபகப்படுத்திக்கிட்டே வாரான். கடந்த காலங்கள் அந்த இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே வாரான். மதீனாவுக்கு வந்த ஷைத்தான் வந்து மதீனாவுக்கு வந்து நல்ல ரூட் ஒன்று கொடுப்பான். ஷைத்தான் எப்படி தெரியுமா, நம்மளோட சிந்தனைக்கே பார்த்தா ரூட் ஒன்று கொடுப்பான். நல்ல தொழாம அப்படியே குந்திட்டு இருப்போம். பாங்கு சொல்லு ஒழு எடுக்காம இருந்து திடீர்னு தாய் என்ன செஞ்சிருவா, மகனே பாமசி கொஞ்சம் பேட்டுவாண்டுவான். நம்ம சைத்தான் சொல்லு தாயை கவனிப்பது எவ்வளவு முக்கியம். பாங்க சொல்லிங்க விளையாட்டா தாயை கவனிப்பது எவ்வளவு முக்கியம் என்ற சரியா பாத்தீங்கன்னா இன்னொரு அமலுக்கு சமனா தான் வரும் சைத்தான் டைம்ல. இது சைத்தானுடைய மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி மிருதத்தோடைய மதீனா வரைக்கும் சைத்தான் வாரான். அந்த கைதியை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இனாக்கை திருமணம் முடிக்கவான்னு கேட்கிறான் ரசூலுல்லாஹ்ட்ட. அன்கிஹு இனாக்கன் எப்படி வந்தா பாத்தீங்களா சைத்தான். இவ்வளவு மதீனால சாலிகான பெண்கள் இருக்க, மக்கால சாலிகான பெண்கள் இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு திருமணம் ஹலாலா இல்லையா விளங்கிட்டா. எனவே திருமணத்தின் மூலம் இனாக்க கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான ஐடியாவை சைத்தான் போட்டான். ஆனால் அல்லாஹு தாலா தூய்மையான முஃமின்களை தன் சட்டங்கள் மூலம் பாதுகாத்து விடுவான் சைத்தாண்ட சதியிலிருந்து. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கிறார்கள். அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா. விபச்சாரம் செய்தவர்கள் ஒரு விபச்சாரியையோ ஒரு முஷ்ரிக்கையோ தான் திருமணம் முடிப்பார்கள். அதே போன்று விபச்சாரம் செய்கின்ற பெண்மணிகளை மூமின்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள். வஹுர்ரிம ذلك على المؤمنين. இது முஃமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குர்ஆன் வசனம் இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வேண்டாம், திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த சரியான ரூட்டின் மூலம் சைத்தான் உள்ளுக்கு வர நினைச்சா, இனாக்க திருமணம் முடிச்சா மிர்சதுர வாழ்க்கை நல்லா இருக்குமா? நிச்சயமா நல்லா இருக்காது. திருமணம் என்ற ரூட்டின் மூலம் வர நினைச்சேன். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, சைத்தான் நம்ம விடுபட்ட பாவங்களை ஞாபகப்படுத்தி திருப்பி அந்த பக்கம் எடுக்கத்தான் நினைப்பான். ஆனா நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன, சைத்தானுடைய சதிகளில் விழுவது கிடையாது, விழக்கூடாது என்பது நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தௌபாவிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை பாவத்தை விட்டு அகற்றுவான். நிச்சயமாக பாவத்தை விட்டு நம்மளை என்ன செய்வான், அல்லாஹு தாலா நிச்சயமாக தூரமாக்குவான். நீங்க அல்லாஹ் விரும்புறீங்க, பாவம் செய்யற மக்கள் அல்லாஹ் விரும்புறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறோம், உள்ளத்தால இஸ்லாத்தை நேசிக்கிறோம், உள்ளத்தால இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அப்படி இருக்கிற டைம்ல நீங்க தௌபாவையும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களை மன்னிச்சு உங்களோட உள்ளத்தை தூய்மையாக்கி அந்த பாவத்தை விட்டு தூரமாக்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். நபி அவர்களை நுஐமான் என்ற அவருடைய பேர். நபி அவர்களை கடுமையாக விரும்பக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வை கடுமையாக விரும்புவார். இவர் ஏழையான ஒரு மனிதர். எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட வேண்டும் ஆசைப்பட்டார். நல்ல ஒரு அன்பளிப்பு. ஆனா வசதி இல்லை. இவர் கொஞ்சம் நகைச்சுவையான மனிதர். ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி நகைச்சுவைக்குள்ளாக்குவார். இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணுமே ஒரு சிந்தனையில் இருக்கிறவர் தானே, வறுமையானவர். அப்போ ஒரு இடத்துல பார்த்தா அவருக்கு விளங்குது என்னன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் விளங்குது. இதை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறார். இப்போ வியாபாரி கேட்கிறார், பணம் பின்னால வாங்கன்றார். பின்னால வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கூட்டிட்டு போறார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு. கதவை தட்டின ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கான அன்பளிப்பு என்றார். வியாபாரி பின்னால நிற்கிறார். விளங்கிட்டா, இது உங்களுக்கான அன்பளிப்பு என்று ரசூலுல்லாஹ் கையில கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. திரும்பின உடனே இந்த வியாபாரி கேட்கிறாரு, என்கிட்ட பணத்தை தாங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வின் தூதரே, பணத்தை கட்டிக்கிறாங்க. விளங்கிட்டா, இது இசாபால இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பதிவு செஞ்சுக்கிறான். அல்லாஹ்வின் தூதரே, பணத்தை கட்டுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிற, அவலம் துஹுதிலி, நீங்க எனக்கு இது அன்பளிப்பா தரலையா? அன்பளிப்பா தான் தந்தேன் அல்லாஹ்வின் தூதரே, என் கையில பணம் இல்லைன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவும் இல்லை, என்னை வெறுக்கவும் இல்லை. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், பணத்தை எடுத்து கையில் கொடுத்தார்கள். அவருடைய உள்ளத்தை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ், நினைச்சு பாருங்க. அவருடைய உள்ளத்தில் உள்ள இரக்கத்தை அவர் புரிந்து கொண்டார். இந்த மாதிரி நிறைய நான் ஒரு செய்திகளை இன்னொரு செய்தியை சொல்றேன் பாரு. ரசூலுல்லாஹ்வோட பணிவுக்கான ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிடுறேன். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா என்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரோட குணத்துல ஒரு கடும் தன்மை இருந்துச்சு. பேசினா கொஞ்சம் மனசுடைகிற மாதிரி தான் என்ன செய்வாரு, பேசுவார். அப்படி ஒரு ஃபீஹி ஷித்தா, இயற்கையில உள்ளது. அவர் மாத்த முயற்சி செஞ்சுட்டு வராரு. ஆனா நல்ல ஒரு மனிதர். இவர் ஒரு முறை கனிமத்தை அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது, லேட் ஆயிட்டு. இப்போ மகன்கிட்ட சொல்றாரு, வாங்க போ ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வரணும். புகார்ல வர செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப மிஸ்வரை பார்த்து இவர் சொல்றாரு, தந்தை மஹ்ரமா, ரசூலுல்லாஹ்வை வெளியே வர சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே வர சொல்லுங்க. அதுக்கு மகன் சொல்றாரு,
உங்களுக்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹ்களை வெளியே வர சொல்றதா? அல்லாஹ்வின் மீது ஆணையா நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு ரசூலுல்லாஹ்களை நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க சலாம் சொல்லி உள்ளுக்கு போங்கன்றாரு. நான் எப்படி அவரை வெளியே வர சொல்றது? மகன் சொல்றாரு. அப்ப அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? கடும் போக்குள்ளவர். அவர் சொல்றாரு, கூப்பிடு, இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அவரு பெருமை பிடித்த மனிதர் அல்ல, சொன்னா அவர் வருவார் என்றார். இது ரசூலுல்லாஹ்களுடைய ஒரு பணிவுக்கான அடையாளம். அவ்வளவு கடும் குணம் உள்ளவர் ரசூலுல்லாஹ்களை விளங்கி வச்சுக்கிற பாத்தீங்களா? அவர் இன்னஹு லைஸ பிஜப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருக்குரிய பொருளை கையில எடுத்துட்டே வெளியே வராரு. வந்து சொல்றாரு, இந்த உங்களுக்காக நான் நேரத்தோட ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் என்று என்ன செய்தாரு? ரசூல் ஸல்லல்லாஹுடைய கையில் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இது ஹிஜ்ரி 8-9ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். பண்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுள்ள மனிதராக இருந்தார். இப்ப இந்த மனிதர் இந்த மாதிரி அன்பளிப்பு செஞ்சாரே, இந்த மனிதர் ஒரு பெரும் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார். சாராயம் குடிப்பார். அடிக்கிறார். எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிக்கக்கூடியவர் அந்த புகாரில் நம்ம பார்க்கிறோம். கொண்டு வந்து வைப்பாங்க, ஹத் அடிக்கப்படும், திருப்பி போயிடுவார், திருப்பி என்ன செய்வார்? அந்த பாவத்தில் ஈடுபடுவார், திருப்பி ஹத் அடிக்கப்படும், திருப்பி பாவம். இப்படியே பலமுறை கொண்டு வந்து நபித்தோழர்களுக்கே வெறுப்பாயிடுச்சு. ஆனா நல்ல மனிதர், நிச்சயமா தௌபா செய்யாம இருந்திருப்பாரு, தௌபா செஞ்சிருப்பாரு. ஆனால் அவரால் முடியவில்லை. ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் வெறுப்போடு சொல்றாங்க, லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை லானத் செய்யட்டும். ஹத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார், ஹத் அடிக்கப்படுது. ஆத்திரத்துல சொல்றாரு, என்னது? லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவருக்கு சபிப்பானாக, அல்லாஹ் இவரை சபிப்பானாக. மா அக்ஸர மா யுதா, எத்தனை முறை கொண்டு வரப்படுறாரு. சொன்னவுடன் உடனே ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்ன மனிதரை நபி அவர்கள் பார்த்தார்கள். உமர் இப்னு கத்தாப் பார்த்து சொன்னாங்க, லா தசுப்பா, அவரை ஏச வேண்டாம். வலா தகுன் அவுன ஷைத்தானி அலா அகைக்கும், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவரை நான் அறிந்ததெல்லாம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே அறிந்திருக்கிறேன். இந்த மனிதரை நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே நான் அறிந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னார். பலமுறை கொண்டு வரப்பட்டவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தௌபாவில் ஒரு போராட்டம் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் எங்களது பாவங்களை மன்னிப்பான். நாங்கள் ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்? வெற்றி பெறுவோம் என்பதை இந்த செய்தி சொல்லுது. வலா தக்கூனு அவுன ஷைத்தானி அலா அகைக்கும், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவர் இன்னும் என்ன செய்வாரு? தவறில் போய் விழுவார்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்கள், இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம். எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக பாவ மன்னிப்பு தேடுவதால நீங்க நினைக்க வேண்டாம் வெறும் மறுமை பிரயோஜனம் மாத்திரம்தான். பாவ மன்னிப்பு என்பது இறைவனோடு நீங்கள் செய்து கொண்ட அந்த முரண்பாடுகள், இறைவனோடு நீங்க எதிர்த்து நின்ற இடங்கள், இறைவனுக்கு முரண்பட்ட இடங்கள், கட்டுப்படாமல் நின்ற இடங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டு சரி செய்கிறதா பாவ மன்னிப்பு. தெரியாம செஞ்சுட்டேன் அல்ல, உனக்கு இதுக்கு புறம் முரண்பட மாட்டேன், உன்னோட உடன்படிக்கையை முடிச்சுக்கிறேன், அதாவது நீங்கள் விலகிக் கொள்கின்ற இடம். விலகினா அல்லாஹ் விரும்புவானா இல்லையா? நீங்க அல்லாஹ்வுக்கு சரண்டர் ஆகிறீங்க, அல்லாஹ் விரும்புவான். விரும்பினதுனால உங்களது உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நிறைய விஷயங்களில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது மக்கத்திலே உள்ள காபிர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். வஇத் காலுல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவ் இத்தினா பிஅதாபின் அலீம். மக்காவில் ஒருவர் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், எப்படி இந்த முகமது சொல்றதுதான் உண்மையாக இருந்தா கல்மாரிய பொழிய வச்சு அல்லது தண்டனையை தந்து எங்களை அழித்து விடு. காபிரத்து அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக துஆ கேட்கிறார். அல்லாஹ்விடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்கிறார். முகமது சொல்றதா உண்மையா இருந்தா கல்மாரிய பொழியவே, கல்மாரி பொழியலைன்னா முகமது சொல்றது பொய் என்று அர்த்தம். அதான் அவர் சொல்றாரு, பொழியல தானே, பொய் என்ற அர்த்தம். அதுக்காக பிரார்த்தித்தார். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், மா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீர் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். நீ அவர்களுக்கு மத்தியில் வாழ்கிறாயே, அதன் காரணமாக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்களாக இருந்தால் பாவங்களுக்காக அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்க தொடர்ந்து இஸ்திக்பார் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவங்களை காரணமாக வைத்து உங்களை தண்டனைக்குள்ள என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். காரணம், நீங்க பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த படிவான குணத்துல இருக்கிறது முதல் பிரயோஜனம். இன்னொன்று என்ன தெரியுமா? வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா. யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் இழந்து போன அருளை அல்லாஹ் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பான்.
அவர்கிட்ட ஒரு சிறப்பம்சம் இருந்திருக்கும், பொருளாதாரம் இருந்திருக்கும், ஏதோ பாவத்தின் காரணமாக